அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சொற்கள் 4 வகை சொற்களை பற்றி பார்க்க போகிறோம். அப்புறம் இலக்கிய சொற்களை பற்றி பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ இதை பொறுத்த வரைக்கும் நம்ம தமிழில் ஒரு சில எழுத்துக்கள் வந்து பார்த்திங்கன்னா தனித்து பொருள் தரும். ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்க அப்படின்னா ஒன்றுக்கு மேற்பட்ட எழுத்துக்கள் வந்து தொடர்ந்து வந்து பொருள் தரும். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி நம்ம பொருள் தரது தான் என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா சொல் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஒரு உதாரணத்துக்கு இப்போ ஈ பூலாம் இருக்குது இல்லையா? ஸோ இதெல்லாம் வந்து தனித்து நின்று பொருள் தருது. ஒரு எழுத்து ஒரு மொழின்னு சொல்லுவாங்க, 42 இருக்கும். ஸோ ஈ பூ மை இதெல்லாம் வந்து தனித்து நின்று அதாவது ஒரு எழுத்தில் பொருள் தருது. ஸோ அதை தொடர்ந்து 2 எழுத்துக்களில் கல், அப்புறம் 3 4 கடல், தங்கம் இந்த மாதிரி வந்து வெவ்வேறு பொருள் தரக்கூடிய அந்த எழுத்துக்கள் தொடர்ந்து வந்து பொருள் தர்றது தான் வந்து சொல் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ நம்ம இலக்கண அடிப்படையில் பார்த்திங்கன்னா இந்த சொல்லை வந்து 4 வகையாக பிரிக்கிறாங்க. ஸோ இது கொஸ்டின் கேட்பாங்க, சொற்கள் எத்தனை வகைப்படும் அப்படின்னா சொற்களை வந்து இலக்கண அடிப்படையில் 4 வகையாக பிரிக்கிறாங்க. என்னென்ன அப்படின்னா பெயர் சொல், வினைச்சொல், இடைச்சொல், உரிச்சொல் அப்படின்னு சொல்லிட்டு 4 வகையாக பிரிக்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு பெயர்ச்சொல். ஸோ பெயர்ச்சொல் அப்படின்னா நம்ம யூஸ்வலாக தெரியும். ஸோ ஒருத்தருடைய பேரை குறிக்கக்கூடிய சொல்லை தான் வந்து நம்ம பெயர் சொல் அப்படின்னு சொல்கிறோம். யூஸ்வலாக நம்ம எப்படின்னா அது எதாக இருந்தாலும் சரி. ஸோ இப்போ நம்ம பாரதியும் ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்குறாங்க. ஸோ பள்ளி, காலை, நன்மை, ஓடுதல் இதெல்லாமே ஒரு சொல் தான். சரிங்களா? ஒரு பெயரை குறிக்கிற சொல் வந்து நம்ம வந்து என்னென்னு சொல்கிறோம், பெயர் சொல் அப்படின்னு சொல்கிறோம். யூஸ்வலாக நமக்கு தெரிஞ்ச விஷயந்தான். ஸோ இதுக்கப்புறம் வினைச்சொல். வினைனாவே நமக்கு தெரியும். ஸோ வினைனாவே நமக்கு தெரியும். வினைனா என்ன அப்படின்னா ஒரு சொல்லுக்கு வந்து எப்படி சொல்கிறதுன்னா வினைச்சொல்லுக்கு வந்து ஒரு செயல் அப்படிங்கிறது ஒரு பொருள். சரிங்களா? ஒரு செயலை குறிக்கிறது தான் வந்து நம்ம என்னென்னு சொல்கிறோன்னா வினைச்சொல்லுன்னு சொல்கிறோம். ஸோ உதாரணத்துக்கு வந்து வாங்க, போங்க, எழுந்துடுங்க, விளையாடுங்க, நடங்க இந்த மாதிரிலாம் சொல்கிறோம் இல்லையா? ஸோ இது எல்லாமே வினைச்சொல்லை குறிக்கும். ஸோ அடுத்து இடைச்சொல். இடைச்சொல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா பெயர் சொல்லையும் வினைச்சொல்லையும் சார்ந்து வர்றது தான் வந்து இடைச்சொல் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த இடைச்சொல் வந்து எப்போவுமே தனித்து இயங்காது. ஸோ உதாரணத்துக்கு பார்த்தோம் அப்படின்னா அப்படிங்கிறது ஒரு இடைச்சொல். சரிங்களா? தந்தையும் தாயும் ஸோ மறைஞ்சிருக்கும். மற்று அப்படிங்கிறது மற்று ஒருவர். ஐனா திருக்குறளை. ஸோ இது வந்து பெயர் சொல்லையும் வினைச்சொல்லையும் சார்ந்து தான் இருக்கும். எப்போவுமே இது தனித்து இயங்காது. ஸோ இதை வந்து இடைச்சொல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து உரிச்சொல். ஸோ இது நம்ம என்னென்னமோ கொடுத்துருப்பாங்க. இது ஒன்றும் நீங்கள் பெருசாக ஒன்றும் பார்க்க வேணாம். என்ன அப்படின்னா பொதுவாக நகரம் அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஸோ அதை மிகைப்படுத்தி சொல்கிறதுனால மாநகரம் அப்படின்னு சொல்கிறோம். சிறந்தது இது யூஸ்வலாக இருக்கிறது தான். அதில் சாலச் சிறந்தது அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? அதனுடைய தன்மையை வந்து மிகுதிப்படுத்தி காட்டுறது தான் வந்து உரிச்சொல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ நம்ம இதுவரை பார்த்தது 4 வகை சொற்கள் பார்த்தோம். இலக்கண முறைப்படி 4 வகை சொற்கள் பார்த்தோம். இப்போ இலக்கிய முறைப்படி என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். சொல் அப்படின்னா அதுக்கு என்னென்ன பேர் இருக்குது அப்படின்னா மொழி, பதம், கிளவி. இது பரிசையில் கேள்வி கேட்பான். சரியா? சொல்லுக்குரிய வெவ்வேறு பெயர்கள் என்னென்ன, அதில் சொல் என்னும் பொருள் தரக்கூடிய வெவ்வேறு சொற்கள் என்ன, அதாவது 4 ஆப்ஷன் கொடுத்துருவான். ஏபிசின்னு கொடுத்துட்டு அதில் ஒரு தவறான ஆன்சர் கொடுப்பான். சரிங்களா? ஸோ சொல்லுங்கிறதுக்கு வந்து வேறு என்னென்ன பொருள் தரக்கூடிய வேறு சொற்கள் என்னென்ன அப்படின்னா மொழி, பதம், கிளவி. சரிங்களா? லாவை பார்த்துக்கணும். கிளவி இதெல்லாம் வந்து வேறு பெயர்கள், சொல்லோட வேறு பெயர்கள். சரிங்களா? ஸோ நம்ம எப்படி இலக்கண முறை எப்படி 4 சொல்லணும்னு சொன்னோமோ அதே மாதிரியே இதை வந்து பெயர் சொல், வினைச்சொல், இடைச்சொல், உரிச்சொல்னு சொல்லிட்டு நம்ம இலக்கண முறைப்படி சொல்கிறோம். ஸோ அதே போல் பார்த்திங்கன்னா இலக்கிய முறைப்படி. சரிங்களா? இலக்கிய முறைப்படியும் சொற்களை நம்ம பிரிக்கலாம். ஸோ அதை எப்படி பிரிக்கலாம்னா இயல் சொல், திரிசொல், திசைச்சொல், வடச்சொல். சரிங்களா? இலக்கணத்தை கற்றுக்கிட்டு இலக்கியத்துக்கு வரோம். ஸோ யூஸ்வலாக வந்து இயற் சொல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நம்ம அதில் சொன்ன மாதிரியே எளிதாக பொருள் விளங்கக்கூடிய அந்த சொற்கள். சரிங்களா? அந்த பொருள் வந்து எளிமையாக விளங்கக்கூடிய அந்த சொற்கள் வந்து இயற் சொற்கள் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? ஸோ இதை வந்து இந்த இயற் சொல்லை வந்து பெயர், வினை, இடை, உரி ஆகிய 4லையுமே வந்து இந்த இயற் சொல் வரும். ஓகேங்களா? அந்த பெயர் சொல் வந்து பெயர் இயற் சொல், வினை இயற் சொல். பாருங்கள், பெயர் மண், பொன். சரிங்களா? மண், பொன். அப்புறம் நடந்தான், வந்தான். ஓகேங்களா? நடந்தான், வந்தான். பாருங்கள், அவனை, அவனால். சரிங்களா? மாநகர். இடையில் வந்து நம்ம என்ன சொல்லியிருந்தோம், இடையில் வந்துருச்சு அப்படின்னு இடையில் வருதுன்னா அந்த பெயருக்கும் வினைக்கும் இதில் தான் இருக்கும்,
தனியாக இயங்காது அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ அதான் அவனை அவனால். இந்த உரி சொல்லணும் சொல்லியிருந்தோம். நகருங்கிறது காமனும் அதை மிகைப்படுத்தி சொல்லுதுன்னு மாநகர்னு சொல்லியிருந்தோம். பெயர் சொல் மண் பொன் நமக்கு தெரியும். ஆண் வினை இயற் சொல் சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? ஸோ இது மாதிரி இருக்கிறது வந்து இயற் சொல். அடுத்து திரிசொல். நெக்ஸ்ட் ஒன்று வந்து திரிசொல். இந்த திரிசொல்னால் ஒன்றும் இல்லை, நம்ம பழைய காலத்துலலாம் சொல்லுவோம் அவன் பாரு திருச்சி பேசுகிறான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். நம்ம கேள்விப்பட்டிருப்போம் வழக்கில் திருச்சி பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லி பேசியிருக்கோம். அது என்ன அர்த்தம் அப்படின்னா, அந்த படித்தவங்களுக்கு மட்டுமே தெரிகிற அந்த வார்த்தைகளை சொல்கிறது. சரிங்களா? இலக்கியங்களில் அவங்க ஏற்கனவே தெரிஞ்சுக்கிட்டவங்க படித்தவங்க மட்டுமே புரிஞ்சுக்கிற வார்த்தைகளில் பிரயோகப்படுத்துகிறது தான் வந்து திரிசொல் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஒரு உதாரணத்துக்கு வங்கூல் அப்படின்னா வங்கூல் அப்படின்னா முறையே காற்றுன்னு சொல்லிட்டு பேர். வங்கூல் அப்படின்னா காற்று, இதெல்லாம் கேட்பாங்க. வங்கூல்னால் என்ன, பொருள் தரும் சொல்கள்னு கேட்டுருவாங்க. அழுவம் அப்படின்னா கடல். சரிங்களா? கடல் அழுதுன்னு ஞாபகம் வச்சுக்கணும். சாற்றினான் சொன்னான், உருபயன் மிகுந்த பயன். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி அந்த இலக்கியங்களில் இருக்கக்கூடிய சொற்களை பயன்படுத்துறது தான் வந்து திரிசொற்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். இந்த திரிசொற்கள்லாம் பார்த்தீங்கன்னா 4 வகையிலுமே வரும். பெயர்லேயும் வரும், வினையிலையும் வரும், இடையிலையும் வரும், உரியிலையும் வரும். சரிங்களா? இது 4லையுமே வந்து இந்த திரிசொற்களும் வரும். சரிங்களா? ஸோ பாருங்கள், பெயர்லேயும் வரும். அழுவம்னா கடல்னு சொன்னோம். வங்கம், எம்பினான் பயின்றான், அன்ன மான கூர்களி. சரிங்களா? இது எல்லாமே வந்து படித்தவங்களுக்கு மட்டுமே தெரியக்கூடிய சொற்கள். சரிங்களா? ஸோ இந்த சொற்களை பார்த்திங்க அப்படின்னா ஒரு பொருள் குறித்த பல திரிசொற்கள்னு சொல்லலாம், இல்லை பல பொருள் குறித்த ஒரு திரிசொல்லும் 2 வகையாக பிரிக்கலாம். சரிங்களா? ஒரு உதாரணத்துக்கு கப்பல் அப்படிங்கிறதுக்கு வேறு சொற்கள் என்னென்ன இருக்குது, வங்கம், அம்பி, நாவாய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே பொருளை கொடுக்கக்கூடிய பல வகையான சொற்கள், அது திரிசொற்கள். சரிங்களா? நம்ம இப்போ சொல்லுக்கு பார்த்தோம் இல்லையா, சொல்லுக்கு பார்த்தோம், பதம், கிளவி பார்த்தோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி தான் வந்து கப்பலுக்கு வங்கம், அம்பி, நாவாய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சொல்லு தான் பல பொருளை கொடுக்கும். அதே மாதிரி அதாவது ஒரே பொருளை தரக்கூடிய பல சொற்கள். ஓகேங்களா? இன்னொன்று பார்த்திங்க அப்படின்னா, இன்னொரு வகையில் ஒரு சொல் தான் அது வந்து பல விதமான பொருட்களை கொடுக்கும். இப்போ இதழ்னா பூவின் இதழ், அந்த இதழை வந்து உதடுன்னு சொல்கிறோம். கண் இமை இதழ்னு சொல்கிறோம், பனையிட சொல்கிறோம், நாளிதழ் சொல்கிறோம். இது மாதிரி பல பொருட்களை தரக்கூடிய திரிசொல்லை சொல்கிறோம். அப்போ திரிசொல் வந்து எத்தனை வகைப்படும், 2 வகைப்படும். ஒரு பொருள் குறித்த பல திரிசொற்கள், பல பொருள் குறித்த ஒரு திரிசொற்கள் அப்படின்னு சொல்லிட்டு 2 வகையாக வகைப்படுத்தலாம். ஸோ நெக்ஸ்ட் ஒன்று வந்து திசைச்சொல். ஸோ திசைச்சொல் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறது, இந்த திசைச்சொல் வடச்சொல் இது ரெண்டையும் நீங்கள் புரிஞ்சுக்கணும். திசைச்சொல் வடசொல் ரெண்டையும் புரிஞ்சுக்கணும். திசைச்சொல் அப்படின்னா நம்ம வடமொழியில் இருந்து, சரிங்களா, பிற எல்லா மொழிகளிலிருந்து தமிழுக்கு வந்தது தான் வந்து திசைச்சொல் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சாவி, ஜன்னல், பண்டிகை, ரயில் இதெல்லாம் வந்து தமிழில் வழக்கில் இருக்குது. அப்படி இருந்தாலும் இதெல்லாம் வந்து தமிழ் சொற்கள் இல்லை. நல்லா கவனிக்கணும். சாவி, சன்னல், பண்டிகை, ரயில் இதெல்லாம் வந்து தமிழ் சொற்கள் கிடையாது, வேறு மொழியிலிருந்து வந்த சொல். இந்த மாதிரி வடமொழியை தவிர, வடமொழியில் வந்து அது வட சொல். சரிங்களா? வடமொழியில் வந்து அது வட சொல்ல சொல்லுவாங்க. இப்போ வடமொழி இல்லாமல் வெவ்வேறு மொழியிலேருந்து தமிழ் இடம்பெற்ற சொற்கள் வந்து திசை சொற்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ இதில் பார்த்திங்கன்னா இந்த பாண்டிய நாட்டை தவிர, சரிங்களா, தமிழ்நாட்டிலேருந்து பிற பகுதியில் வழங்கக்கூடிய கேணினா கிணறுன்னு சொல்கிறாங்க, பெற்றம்னா பசு, இது பரிச்சையில் கேட்பான், ஏற்கனவே கேட்டிருக்கான், பெற்றம்னா என்ன பசு. ஓகேங்களா? இதெல்லாம் வந்து திசை சொற்கள் அப்படின்னு சொல்கிறானுங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்ததான் வட சொல். நம்ம இப்போ தான் பேசினபடி வந்து திசை சொற்கள் அப்படின்னா இந்த வடமொழி சொல்லை தவிர வேறு மொழியிலேருந்து வந்த சொல் திசை சொல்ல சொல்கிறோம். அப்போ வடமொழியிலேருந்து வந்த சொல்ல என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா வட சொல் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இது நமக்கு எல்லாமே தெரிஞ்சது தான். இந்த வருடம், மாதம், கமலம், விடம், சக்கரம் இதெல்லாம் வந்து நம்மளுடைய தமிழ் சொற்கள் கிடையாது, எல்லாம் வடமொழி சொல்லு தான். சரிங்களா? இது வந்து சமஸ்கிருத மொழி சொற்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. வடமொழினா சமஸ்கிருதத்தான் வடமொழி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மொழியிலேருந்து வந்தது தான் இது. சரிங்களா? இந்த வட சொற்களை 2 வகையாக பிரிக்கிறாங்க. தற்சமம், தற்பவம்னு சொல்லிட்டு 2 வகையாக பிரிக்கிறாங்க.
அது ஒன்றும் இல்லை, கமலம் இருக்கு இல்லையா, அந்த வார்த்தையை பாருங்கள். இந்த கமலம் தான் வந்து அலங்காரம் அப்படிங்கிறதுல வந்து வடமொழியில் இருப்பது போன்றே தமிழில் இருக்கிறதுனால தற்சமம் அப்படின்னு சொல்லுவாங்க. லக்ஷ்மிங்கிறத லக்குமின்னு சொல்லுவாங்க, விஷம் என்பதை விடன்னு சொல்கிறாங்க. ஸோ இது மாதிரி மாற்றி எழுதுறதுனால இதை தற்பவம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ அப்போ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இலக்கிய சொற்கள் பார்த்துருக்கோம், இலக்கிய சொற்கள் பார்த்துருக்கோம், இலக்கண சொற்கள் 4 பார்த்துருக்கோம், இலக்கிய சொற்கள் பார்த்துருக்கோம் 4 பார்த்துருக்கோம். ஓகேங்களா? நன்றி.